நர்ஸ், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவங்க உடல்நிலையை பத்தி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. மைசூரிலிருந்து புறப்பட்ட சுற்றுலா பஸ் காரப்பாளையம் அருகே ஆற்றில் விழுந்து கோர விபத்துக்குள்ளாகியது. இதில் பயணம் செய்த 43 பயணிகளும் உயிரிழந்தனர். தம்பி, இந்த செய்தி படிச்சியாப்பா? படிச்சம்மா. நான் ஆத்தங்கரையில் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணோட உடல் ஆத்துல மிதந்துட்டு இருந்தது. ஓடி போய் அவளுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தேன். லேசா மூச்சு வந்துட்டு இருந்தது. உடனே நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்போ அவள் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அநேகமா இந்த பொண்ணு அந்த பஸ்ல வந்த பயணிகள்ல ஒருத்தியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி, இத போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம்? தற்சமயம் வேண்டாம். அவளுக்கு பூர்ணமா குணமாகட்டும், அதுக்கப்புறம் தெரிவிப்போம். ஆமா, அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சா? இன்னும் நினைவு திரும்பல, கூடிய சீக்கிரம் வந்துடும். அம்மா, நான் சொன்னனே அந்த பொண்ணு இவதான். ரொம்ப லட்சணம் அழகா இருக்கா. பாவம், இவளுக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்படணுமா? ஆமா சிவா, இவ இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்? குறைஞ்சது 2 வாரமாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இசிஜி ரிப்போர்ட் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். வெரி குட். சீதா? எஸ் டாக்டர். நான் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்ட் எடுத்து கொடுங்க. சேகர், எவ்ரி 1 hour அவன் பிபி செக்அப் பண்ணீங்க. ஓகே டாக்டர். ஆமாப்பா, இவளுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எடுத்து தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். வாங்க போ. என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்கே? டாக்டர் எங்கே? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டர் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம 2 பேர் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சிடணும். மூஞ்சி ஆளப்பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ, ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது ஏன் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி, நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் விழுந்தா? யோ, அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறியே, ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்கு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்றேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? ச்சே, இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே. வயிறு ரொம்ப நாள் சரி. இந்தா. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டரு, பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளித்தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறதில்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். யோ, உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கெடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்து. காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை. எங்க அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு, போடுற சுச்சி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது, போய் பார்க்கலாம் வரியா? இன்னும் நான் கேட்டு அப்பா நீங்களா?
தெரியாம தப்பு பண்ணிட்டம்மா. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்க தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே. நானா சொன்னேன்? சொன்ன நீ. முதுகு சுடுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. கவனிரு மா, உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா. ம். எனக்கு தெரியும்மா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இந்த பாவிதான். என்ன அது அநியாயமா இருக்கு? நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. சிவராமன் ஹியர். அப்படியா? நோ, நானே நேர்ல வந்து பேஷண்ட் வாங்குறேன். இதோ வந்துட்டே இருக்கேன். என்ன சேகர்? டாக்டர், she feels little bit uneasy. ஆமா டாக்டர், மூச்சு விட கூட அவஸ்தைப்படுறாங்க. பல்ஸ் ரேட் என்ன? 88 டாக்டர். பயப்பட வேண்டியதில்லை. ஷீ பி ஆல் ரைட். சேகர், புட் ஹர் இன் செடேஷன். Okay, டாக்டர்.